இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வந்துடுச்சு. ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டிருக்கேன். நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு பட்டை துண்டு மட்டும் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா அதோட போட்டு வறுத்துக்கிறேன். 4 வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். இதுலையே இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வந்துடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி உடனே கரைஞ்சிரும். ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு அப்புறமேல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்,
2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மிளகு ஃப்ளேவரும் அந்த காரமும் இந்த சிக்கனில் இறங்கணுங்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கேன் நான் 2 ஸ்பூனு. நம்ம இறக்க போயிட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நிறையா. எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி மசாலையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி கசிஞ்சு வரும். 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. தண்ணி ஊற்றி சுருண்டு வர போகையில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்குங்க இந்த பெப்பர் ஃப்ரை. வெங்காய சாம்பாருக்கு ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. ஒரு 3-3.5 ஸ்பூன்கிட்ட சேர்க்குறேன் நான் மிளகுத்தூள். ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். மிளகா உடச்சும் போட்டிருக்கேன். அதனால் காரம் நல்லா நிறையா இருக்கும். எல்லா சிக்கன்லேயும் மிளகுத்தூள் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக வந்துருச்சு. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க.